திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய கலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 10ஆம் நாள், வாரம் வியாழக்கிழமை. நட்சத்திரம் உத்திரம், சந்திராஷ்டமம் அவிட்டம். யோகம் சித்த யோகம், நித்திய யோகம், விருத்தி, திதி வளர்பிறை திரையோதசி, கரணம் கௌலவம். வாரசூலை தெற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம். சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. காக்க காக்க கடவுள் காக்க என மந்திரத்தை 6 முறை சொல்லிவிட்டு இந்த நாளை தொடருங்கள். புதிய காரியங்களை தொடருங்கள். காரிய சித்தியும் இந்த நாள் எளிதாயும் உங்களுக்கு அமையும். மேலும் இதை அதிகபட்சமாக சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் எங்கள் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தேவையற்ற விருப்பங்களை கடன் வாங்கியாது நிறைவேற்றுவீர்கள். அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் மன அழுத்தம் குறையும். நண்பர்கள், அதிகாரிகள், பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். வேலையில் தெளிவான திட்டங்கள் செய்வதன் மூலம் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். பணப்புழக்க வழக்கங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும். உங்கள் மனதில் சிறிய பதட்டங்களும் குழப்பங்களும் உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறுவதில் சில சிரமங்கள் ஏற்படலாம். சகோதரன் செயல்பாடுகள் திருப்தியை கொடுக்கும். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டி வரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அதை மாதிரி துறை சார்ந்த படிப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிறகு கவர்ச்சிகரமான விளையாட்டு விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் படிப்பில் ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தல் மூலம் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பணப்பழக்க வழக்கங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல பழக்க வழக்கங்களை விட்டு புதிய வேண்டாத பழக்கங்களை பழக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கவனமாக இருக்கவும், கணவரை அனுசரித்து செல்லவும். கணவருடைய செயல்பாடுகள் அதிருப்தியை தரும். குழந்தைகள் வளர்ச்சியில் சில பிரச்சனைகள் இருப்பதால் அவர்கள் மீது கவனமும் கண்காணிப்பும் தேவை. ரிஷபம். உங்கள் திறமைகள் செயலாக்கம் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். அதனால் பணி சுமை கூடலாம். இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. அதனால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வருமானங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்கால தேவைக்கு சேமித்து வைப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் கடன் வாங்க நேரிடம் தவிர்க்கவும். உறவினர்கள் வருகை சிறு சங்கடங்களை தந்து நீக்கும்.
சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடன் கோபதாபங்களை அல்லது வாழ்க்கை துணையுடன் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் கணித சார்ந்த துறையில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது. கல்லூரி மாணவர்களுக்கு என்னதான் படித்தாலும் மனதில் நிற்காமல் மறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. பெண்களை பொறுத்தவரையில் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும், விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தாம் தூம் என்று செலவு செய்யாதீர்கள். கணவரின் முயற்சிகளை மாற்றங்களை அனுசரித்து அவருக்கு ஆதரவாக இருங்கள். அவருடன் கோபதாபங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மிதுனம், நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் செயலாக்கம் பெறுவதில் அல்லது செயல்படுத்துவதில் சில சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் தொழிலில் சிறு சிறு தடைகளை சந்திக்க நேரிடும். மாற்றங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். மாற்றங்கள் மாறாததால் அது அடிக்கடி மாற்றுவது தொழிலில் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு தடையாக அமையும். தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அது வேறு மாதிரி போய் கன்வே ஆகும். நம்ம பாண்டிய மன்னர் சொல்லிடுறார், கூட்டிகிட்டு வாடான்னா கொண்டுட்டு வந்தானுங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிந்து போய் சேரும். அதனால் அரசியல்வாதிகள், பேச்சாளர்கள் பேச்சில் கவனம் தேவை. அதனால் தகவல் தொடர்பு அந்த மாதிரி இருக்குது. மீடியாக்களிடம் ஜாக்கிரதையாக பேசுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் வேகமான முடிவுகள், அவசரமான செயல்பாடுகளை தவிர்க்கவும், அது பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். ஆக்ரோஷமான உணர்ச்சி வசமான பேச்சுக்களை தவிர்க்கவும், வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகளில் சிறு மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. உறவினர்களுக்காக கடன் வாங்க நேரிடும், அதை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள் விரக்தி மனப்பான்மை விட்டுவிட்டு யோகா, மெடிடேஷன் போன்ற விஷயங்களை செய்து மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். மனசலிப்பின்றி படிப்பில் ஆர்வம் செலுத்துங்கள். பெண்களை பொறுத்தவரையில் கணவரின் செயல்பாடுகள் வருத்தத்தை தரும். அதனால் வாத விவாதங்கள், தர்க்கத்தை தவிர்க்கவும், ஆவேசமான பேச்சு, உணர்ச்சி பூர்வமான பேச்சுகளை தவிர்க்கவும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. உறவினர்கள் வருகை சங்கடத்தை கொடுக்கும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தடைகள் ஏற்படும். கடகம், இன்றைக்கி யாரானாலும் சரி, உங்களோட வயசு குறைஞ்சவங்களோ வயசு பெரியவங்களோ, உங்களோட ஊழியர் வேலை செய்கிற இடத்துல உங்களை விட கீழே இருக்க சபார்டினேட்ஸ் அல்லது உங்கள் பாஸ் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட எந்த வாக்குறுதியும் இன்றைக்கி கொடுக்காதீங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற கடுமையான முயற்சிகள் தேவைப்படும். சில சமயங்கள் நிறைவேற்ற முடியாமலும் போய்விடும். வாக்கு தவறியவர் என்ற பட்டம் உங்களுக்கு வந்து சேரும். அது கூட பரவாயில்ல, பின்ன விமர்சனங்களும் வீண் பழிகளும் கூட உங்களுக்கு வந்து சேரும். அது எதுக்கு வம்பு? யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். ஆனால் மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நண்பர்களால் இந்த விஷயங்களெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க்? இன்றைக்கி ஒரு நாளைக்கு யாருக்கும் எதுவும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் சில சங்கடங்கள் வந்து நீங்கும். மனதில் நினைத்தபடி காரியங்கள் நடக்காதனால குடும்ப அங்கத்தினருடன் கோபங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் யாரும் அனுசரித்து போக மாட்டார்கள். குடும்ப அங்கத்தினரோட சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கடன் வாங்குவதை தவிர்க்கவும், கடன் பிரச்சனை தலை தூக்கும்.
மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நினைத்த காரியங்களை செவ்வன நடத்தி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் இன்று சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தல் அவசியம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும், அது சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. கணவருடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சிம்மம், இன்று சுயசிந்தனை அதிகரிக்கும், சுயதொழில் செய்பவர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படும். மனதில் ஒரு பதற்றமும் குழப்பங்களும் உண்டாகும். எதிர்பாராத தனப்பரவு, அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ் பணம், ஷேர் மார்க்கெட்டில் லாபம் போன்ற விஷயங்கள் இன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற விஷயங்களுக்காக, குடும்ப அங்கத்தினர்களுக்காக கடன் வாங்க நேரிடும். சிலருக்கு புதிதாக வழக்குகளை சந்திக்க நேரிடும். குழந்தைகளின் செயல்பாடு திருப்தி தரும். வாழ்க்கை துணையினுடைய பணிச்சுமை அதிகரிப்பதால் அவருக்கு பணியை பங்கெடுப்பது அல்லது அவருக்கு ஆதரவாக இருப்பது அவருக்கு ஆறுதலை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தரும். பெண்களை பொறுத்தவரையில் கடன் வாங்குவதை தவிர்க்கவும், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கவும், எதிர்பாராத பணவரவு அதிர்ஷ்டம் என்பதால் ஆசைப்படுங்கள், பேராசைப்படாதீர்கள். பேராசை பெருநஷ்டமாக முடிந்துவிடும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். கன்னி, இன்று பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். நீண்ட நாள் நண்பர்கள், அதாவது பாலிய நண்பர்கள் அல்லது பள்ளிக்கால பருவ நண்பர்கள், இவர்களையெல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம், வணிகம் நல்ல முன்னேற்றம் காணும். இருந்தாலும் சில விரயங்களையும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும். தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளை காணலாம். ஆனால் அதில் சில அலைச்சல்கள் தேவைப்படும், சில கடின உழைப்புகள் தேவைப்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து நீங்கும். குடும்பத்தினருக்காக கடன் வாங்க நேரிடும். என்று உங்களுக்கு கடன் வாங்கும் சிந்தனை அதிகரிக்கும். ஆகவே அதை கவனத்தில் கொண்டு தேவைக்கு மட்டும் வாங்குவது அல்லது அதை அடைக்க முடியுமா என்ற உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வாங்க நல்லது. கெப்பாசிட்டி தகுதிக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை கொடுத்தாலும் அவர்கள் கவனமாக பழகவும். வாழ்க்கை துணையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆர்கிடெக்சர், டெக்ஸ்டைல் போன்ற ஆட்டோமொபைல்ஸ் போன்ற விஷயங்களில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் பேங்கிங், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் இன்று சில விமர்சனங்களையும் வீண் பள்ளிகளையும் சந்திக்க நேரிடும் என்பதால் ஜாக்கிரதை. குடும்ப பெண்களுக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கும் அதிக பணி சுமை ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. கணவருடன் வீண் விவாதம் வேண்டாம். அவருக்கு வேலையில் அழுத்தங்கள் அதிகம் இருப்பதால் அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். அனுசரித்து போங்கள். துலாம், பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். பணிச்சுமை கூடும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களில் ஒத்துழைப்பு இன்மை உங்களுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்தும். வருமானங்கள், லாபங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை மதித்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுவதால் ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்களுக்கு அவருடைய விஷயங்களில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணையோட வீண் விவாதங்கள் வேண்டாம். ஆக்ரோஷமான உணர்ச்சி பூர்வமான பேச்சுகள் வேண்டாம். அவசர கதிகள் முடிவெடுப்பது, துரிதமாக செயல்படுவதை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், சிவில் போன்ற துறைகளில் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் லேபர் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங் போன்ற துறைகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாம். குடும்பத்தில் அது பிரச்சனையை தவிர்க்க உதவும். ஆக்ரோஷமான பேச்சுக்கள், உணர்ச்சிபூர்வமான பேச்சுக்களை தவிருங்கள். சீரியல் நடிகை மாதிரி நீங்களும் நடந்துக்கலாம் நினைக்காதீங்க. சீரியலுக்கு ஓகே, ரியலுக்கு அது ஓகே இல்லை. வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. கணவர்கிட்ட ஆதரவாக இருங்க. அவருடைய அழுத்தங்களை குறைப்பதற்கான ஒரே வழி நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பது தான். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. விஷயம் நீங்கள் நினச்சபடி தொழில் லட்சியங்களை அடைவதில்லை. சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான். வருமானங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்கால தேவைக்கு நன்றாக வைத்துக் கொள்வீர்கள். அதனால் அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதற்கு தடையாக இருக்கவர்களை கண்டுபிடிச்சி கலைந்தெடுப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுக்கு பணிச்சுமை, அதாவது பாடச்சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். குரூப் ஸ்டடி படிக்க வைக்கிறதா, அல்லது டியூஷனை கொண்டு விடுறதா, அல்லது நீங்களே பார்த்து சொல்லிக் கொடுக்குறதா, ஏதோ ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவருக்கு இப்போ அவசியமாகிறது. கணவரை பொறுத்தவரையில் விரோத போக்கை கடைப்பிடிக்க வேண்டாம். அதிகம் முறுக்கினால் முறிந்து போகும் உறவு. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நன்றாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். விருப்பத்திற்காக தாம் தூம் என்று செலவு செய்ய வேண்டாம். கணவரை அனுசரித்து செல்லவும். குழந்தைகளின் தேவைகளை அறிந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். தனுசு, என்னதான் திறமைகள் இருந்தாலும், தெளிவான திட்டங்கள் இருந்தாலும், இன்று உங்களுடைய செல்வாக்கில் சிறு பங்கங்கள் ஏற்படலாம். அதாவது செல்வாக்கு உயரும்னு நினைக்கிற இடத்துல செல்வாக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து நடந்துக்குவாங்க. உங்களுடைய திறமைகள் பங்கிடப்படும். அதாவது உங்கள் அதிகாரிகள், உங்கள் நண்பர்கள், அவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவ்வளோ சிறப்பாக இருப்பீங்க, ஐடியா கொடுப்பீங்க, அது அவன் ஐடியான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதனால் எது செய்தாலும் சைலண்ட்டாக உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு செய்யுங்க. அதுதான் இன்றைக்கி வெற்றியை தரும். குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்கள் ஆசீர்வாதம் உண்டு. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவசரமான முடிவுகள், துரிதமான செயல்களை தவிர்க்கவும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கடன் வாங்கி வருமானத்தை பெருக்கும் வழியை
அறவே விட்டொழியுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து வெற்றி பெற்றுவார்கள். கல்லூரி மாணவர்கள் அதிக கவனச்சிதறல் இருப்பதால் படிப்பில் ஒருமுகப்படுத்தி பாடங்களை படித்து வெற்றி பெற வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை அதிகரிக்கும். குழந்தைகளை விருப்பற்றி நடத்தி வெற்றி பெறுவீர்கள். கணவனின் சொல் கேட்டு நடப்பது அல்லது கணவனின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் உங்களுடைய தனித்துவம் காணப்படும். மகரம், உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் ஒரு விமர்சனத்துக்கும் வீண் பிழைக்கு உள்ளாகும். என்னதான் நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு செய்தாலும் அதில் ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அது அந்த குறை சரியாக தான் இருக்கும். அதை நம்ம புறந்தள்ள முடியாது. அதனால் உங்களுடைய செல்வாக்கில் சிறிய சரிவுகள் ஏற்படலாம். அந்த கடின முயற்சி செஞ்சீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு உள்ள பிரச்சனை தான். நாளைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ராஜா. நல்லா கவலையை விட்டுட்டு கர்வமே கண்ணாயினான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடி நடத்திக்கிட்டு இருங்க. வெற்றி உங்களை பின்தொடரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் பெரியவர்கள் ஆசை இருக்கிறது. பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதரன் கருத்து வேறுபாட்டு நீக்கும். குழந்தைகளின் திறமையால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் விரும்பிய காரியத்தை செய்வதற்கு எந்த எல்லைக்கும் போவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் என்று விமர்சனத்துக்கு உள்ளாகும். உங்களுடைய பேரும் புகழுக்கு பங்கம் ஏற்படும். கணவரை அனுசரித்து செல்லவும். கடவுளுடன் வீண் விவாதங்கள் தர்க்கங்கள் வேண்டாம். கும்பம், இன்றைக்கி என்ன தான் உங்களுடைய செல்வாக்கெல்லாம் இருந்தாலும் கூட, தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் கூட, செயல்படுத்துவதில் சில தடங்கல்கள் தடை தாமதங்கள் ஏற்படும். செல்வாக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் திட்டமிட்டு செயல்படுத்தினாலும் பிரச்சனைகள் வருவதால் புதிய முயற்சிகளை கைவிடவும், புதிய வேலைகளை கைவிடவும், அனாவசியமான விமர்சனங்களை மனதில் ஏற்றாமல் உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிக நபர்கள் வந்து போவார்கள். அவர்களால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். குழந்தைகளின் திறமைகளால் மதிப்பு மரியாதை கூடும். சகோதரர்களின் கருத்து வேறுபாடு பெற்று நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் பல வழிகளில் கவனச்சிதறல்கள் ஏற்படுவதால் படிப்பில் ஒருமுகப்படுத்தி அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு செயல்பட்டால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைக்கு சில விமர்சனங்கள் வரும். ஆகவே புதிய விஷயங்களை புகுத்தி பிரச்சனைகளை உருவாக்காதீர்கள். உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக எதை வேணாலும் செய்யலாம் என்று செய்து வீண் பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சந்திக்காதீர்கள். குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். அவருடைய திறமைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கணவருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். மீனம், பொருளாதார நெருக்கடிகள் உங்கள் மனதில் பூதாகரமாக பிரச்சனைகளை கொடுக்கும். மன அழுத்தத்தை தரும், மனக்குழப்பத்தை தரும். கடன் வாங்கலாமா இல்லாட்டி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற மனப்பான்மை ஓடும். கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் தற்காலிகமானது தான். ராகு மீனத்திலிருந்து கீழே இறங்கி வந்துட்டார்னா அப்புறம் நிலைமை தலைகளாக மாறிவிடும். ஆகவே பொறுமை காப்பது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாம், வீண் விவாதங்கள் வேண்டாம். சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் முயற்சியை ஊக்கப்படுத்தினால் அவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் கணிதம் சார்ந்த துறைகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். இருந்தாலும் சில விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எதை சொல்லியும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பொருளாதார நெருக்கடி இருப்பதால் கடன் வாங்கி சமாளிக்கலாம் என்ற எண்ணத்தை விட்டொழியுங்கள்.
கணவரின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். கணவரின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் காணலாம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை 6 முறை சொன்னால் இந்த நாள் இனிதாக அமையும். புதிய காரியங்கள் வெற்றி பெறும். அதிக முறை சொன்னால் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்றவற்றை எண்ணப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், சிரமத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.